வணக்கம் நண்பர்களே, நான் தான் உங்கள் மலையாள நண்பன். இது பார்த்தீங்கன்னா என்னோடய சன்னு என்எஸ் கேப்டன். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா பெங்களூரில் பேட்மிண்டன் நடக்குது. அதுக்கு கிளம்பிட்டோம். இப்போ மணி 3 மணி அப்போது விடியலில் ஞாயிற்றுக்கிழமை அன்றைக்கி கிளம்பிட்டோம். போகிற வழியிலேயே உங்களுக்கு எல்லாம் வீடியோ எடுக்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் தொப்பூர் கணவாயிலேருந்து எடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி மேட்டுட்டா மேலேயே போனோம், அந்த வழியாக எடுப்போம். இல்லைன்னா நேராக ஸ்ட்ரைட்டு தொப்பூர் கணவாய், அதுக்கடுத்து நெக்ஸ்ட்டு பெங்களூர், அப்புறம் பைக் ஈவெண்ட்டு ஃபுல்லாக உங்களுக்கு வீடியோ எடுக்க போகிறோம். கண்டிப்பாக உங்களுடைய ஆதரவு கொடுங்க. இங்கே உங்கள் என்எஸ் கேப்டன்னா அவங்களோட சேனலில் போய் பாருங்கள். ஓகே. அப்புறம் பெங்களூரில் ஒரு முக்கியமான நபர் ஒருத்தரை சந்திக்க போகிறோம். நம்ம என்எஸ் கேப்டனுக்கு நெருங்கிய நண்பர், நமக்கு மாப்பிள்ளையாக வராரு. அவரை சந்திக்க போகிறோம். அங்கே போய் பார்த்துட்டு அவரை உங்களுக்கு அறிமுகப்படுத்தி வைக்கிறேன். ஓகே நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா மேடூர் டேம் வந்துட்டோம். நைட் அன்டைம்னால ஒன்றும் தெரியல, இருட்டாக இருக்குது கருகுன்னு. தண்ணி ஃபுல்லாக போகுது, அதான் ஏற்ற மாதிரி தெரியுதா டேமு. தண்ணி ஃபுல்லாக திறந்துட்டுருக்குறாங்க. இப்போ ரொம்ப அன்டைம்னால ரொம்ப இருட்டாக இருக்குது, டார்க்காக இருக்குது. அதனால் தண்ணி போகிறதும் நல்லா தெரியல. இருந்தாலும் பாருங்கள், டேம் தெரியுது, அந்த லைட்டு போட்டுருக்காங்க, அது டேம். ஓகே, அடுத்து 16 உங்களுக்கு போய் காமிக்கிறேன் பாருங்கள் நண்பர்களே. இதே 16 கதவு. இன்னும் தண்ணி கிட்டத்தட்ட நம்பிடுச்சு. 118 அடி பக்கமாக இருக்குது. இன்னும் திறக்கல. ஆனால் நாளைக்கு ஈவினிங்கில் திறந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன். இந்த 16 ஃபுல்லாக தண்ணி திறந்துட்டோம். பயங்கரமாக ஒரு இதெல்லாம் பயங்கரமாக தண்ணி இருந்துட்டு வரும். சூப்பராக இருக்கும். 16 பகலில் பார்த்தா நல்லாயிருக்கும். இங்கே நண்பர்களே, தொப்பூர் வந்துட்டோம். அதாவது மேட்டூர்லேருந்து மேச்சேரி வழியே வந்து தொப்பூர் ஜாயின்ட் ஆகிட்டோம். எத்தனை வண்டி பாருங்கள், பெங்களூர் வண்டி எல்லாம். பெங்களூர் வந்து வெளியே போகிறது இல்லை. பெங்களூர் வந்து இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமைங்கிறதுனால ஒரு லைனாக ஒருத்தர் ஒரு எல்லாம் நூல் பிடிச்ச மாதிரி வண்டிலாம். பஸ்ஸெல்லாம் பார்த்தா எல்லாம் ஆல்பா பஸ்ஸு லைனாக வருது. நிறைய சீர்வு போட்ட மாதிரி வருது பாருங்கள். எல்லாம் வண்டி வந்துக்கிட்டே இருக்குது. ஏறுற வண்டியை விட இறங்குற வண்டி தான் அதிகம். தொப்பூர் கணவாயில் ஞாயிற்றுக்கிழமை ஏறுற வண்டி கம்மியாக தான் இருக்கேன். பஸ்ஸு பாரு, எல்லாம் வால்வோ பஸ்ஸு சூப்பராக இருக்குது. இது நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ்ஸு. வச்சு 2 நிமிஷத்தில் 10-20 பஸ் போக மாட்டேங்குது. வால்வோ பஸ். ஓகே நண்பர்களே, அடுத்தது தொப்பூர் கணவாயில் மீட் பண்ணுவோம். நண்பர்களே, இப்போ பார்த்தீங்கன்னா தொப்பூர்லேருந்து கிளம்பிட்டோம். தொப்பூர் கணவாய் வழியே போயிட்டுருக்குறோம். இப்போ வந்து பாலம் கட்டுறதுனால ரோடு வந்து எல்லாம் கொஞ்சம் மாற்றி போட்டுருக்குறாங்க. இப்போ மறுபடியும் ரோடு ஓகே. ரோடு சூப்பராக இருக்குது. தொப்பூர் கணவாய் ஃபஸ்ட் டைம் இதுதான் நாம் அந்த வழியே போகிறது. இதுக்கு முன்னே தொப்பூர் வரைக்கும் வந்துக்கிறோம். தொப்பூர் தாண்டி வந்ததில்லை. தொப்பூர் கணவாய் வழியாக போகிறோம். எத்தனை வண்டி பாருங்க, லைனாக போய்கிட்டே இருக்குது. நமக்கு பெங்களூர்லேருந்து வந்தது வந்துக்கிட்டே இருக்குது. சவுண்ட் வேற. அதெல்லாம் விடிய வேலையில் போகிறோம். விடிய 4 மணிக்கு. இதான் ஃபஸ்ட் டைம் தொப்பூர் கணவாயில் நுழையிறது. ஏன்னா காலையில் அங்கே 8 மணி 8:30 அங்கே இருக்கும். அப்போ தான் பைக்கர்ஸ் ஈவெண்ட் ஸ்டார்ட் ஆகுதாம்மா. அதனால் அவர் வந்து கூப்பிட்டே இருந்தார். அதனால் நேரமாகவே கிளம்பிட்டோம். வீட்டிலேருந்து 3 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம். பஸ்ஸுக்காரன் பாருங்க, அமைச்சிக்கிட்டே போகிறாங்க. இப்படி போகிறான் பாருங்க பஸ்ஸுக்காரன். லாரிக்கிறதுக்கே அரை அடிக்கலாம் போகிற கேரளா பஸ்ஸு. பஸ்ஸு பாருங்க, எத்தனை பஸ் வாங்கி எல்லாம் சிலிக்கிறத வச்சுட்டோம்.
முக்கியமான ஹைவேல போச்சு. பெங்களூர் டு கொச்சின், திருவனந்தபுரம் எல்லாத்துக்கும் இந்த வழியாக தான் போயாகணும். அதனால ஏகப்பட்ட வண்டி வந்துகிட்டே இருப்பாங்க. பேரே இல்லை பாருங்க. ஐயோ அங்கே பாருங்க, ஒரு ஆக்சிடென்ட் ஆகும். காரிக்காரங்களாம் தூக்கத்தை கொண்டு விட்டாங்க இருக்குங்க. நடு ரோட்லயே சென்ட்ரமிக்கே இருக்கு. ஓ, அதனால தாங்க எங்களுக்கு டிராஃபிக்கு. வண்டிக்கு ஒரு வரிசை நிற்குது. அதுதான் காரணம். இந்த பாலத்தில் தான் லாஸ்ட் டைம்ல பெரிய ஆக்சிடென்ட் ஆச்சுங்களா, யார் பிரதமிச்சுங்களா, அப்படிதான். இது ஆமாங்க, இப்பதான் தெரியுது. நல்லா இறக்கம், அதனால வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது விட்டுருவாங்க. பாருங்க வண்டி பாருங்க, வரிசையா நிக்கிறது பாருங்க, எத்தனை வண்டி பாருங்க. அந்த வண்டி ஆக்சிடென்ட் ஆனதுனால வண்டி நிற்குதுங்க. இன்னும் பார்த்து போயிட்டே இருக்குங்க. சாமி என்னப்பா இத்தனை வண்டி இருக்குது. பார்த்துப்போம், அகப்பட்ட வண்டிங்க. நல்லா இருக்குங்க அது. அதனால சளி சல்னு வந்துடுறாங்க. வண்டி பாருங்க ஆனால் நிற்குது. கிலோமீட்டர் கணக்கில் இருக்குங்க. நாங்கள் பார்த்தா கூட கிட்டத்தட்ட ஒரு 2 கிலோமீட்டர் வந்திருப்போம். இங்க பாருங்க, இங்க ஒரு லாரி எப்படி கொண்டு போய் கைக்கிறீங்க. ஈரோடு வழியாட்டிருக்கோம் டீச்சரு. எப்படி எந்த கொண்டு போய் கலந்துறாங்கன்னு தெரியல. வாங்க, ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் திருப்பூர் கனவாய் பற்றி. இது நிறைய எல்லாம் நியூஸ்லயும் அது கேள்விப்பட்டிருக்கிறேன், அதான் நேரில் பார்க்குறேன். பயங்கரமா இருக்குங்க வண்டியெல்லாம். இதெல்லாம் என்னைக்குதான் போய் சேருவாங்கன்னே தெரியல. இன்ஜினியரிங் தான் நான் வந்து போனோம். போன வீடியோ எடுக்கலாம். இப்போ கிருஷ்ணகிரி தாண்டி இருக்கிறோம்.
பாருங்க இவ்வளோ பெருசாக இருக்குது. ஒரு 200 அடி வருமா நீளம்? மக்களே, இந்த பாலம் தான் ஒசூரில் டேமேஜான பாலம். ஸோ அதனால தான் எல்லா வெஹிக்கிளையும் அதில் போட்டு முட்டிக்கிச்சுன்னா டேக் டைவர்ஷன் பண்ணி விட்றாங்க. அதனால் பாருங்கள், இன்னும் பெரிய டிராஃபிக் பாருங்கள். இப்போ நானே கேமரா ஆன் பண்ணிட்டேன்.